வாங்க நம்ம இப்போது உலகத்திலேயே எங்கேயுமே இருக்காத நவஸ்வர்ண பைரவரை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இவர் தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற நல்லம்பக்கத்தில் தான் இருக்கார். இந்த பைரவர் இங்கே மட்டும்தாங்க இருக்கார். இந்த பைரவர் அவர் உடம்புலேயே சுற்றி 9 லிங்கத்தை வச்சுருக்காரு. அதையும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை சுற்றியுமே, இந்த விக்கிரகத்தை சுற்றியுமே பைரவரோட 9 அவதாரத்தையும் வச்சுருக்காங்க, சிலையாக வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுற ஒவ்வொன்றா. இங்கே பார்த்தீங்களா, சுற்றி இந்த நான் சொன்ன மாதிரி 9 லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பைரவர் உடம்புலேயே 9 லிங்கத்தை அவர் உள்ளேயே வச்சுருக்காருங்க. ஆமாங்க, நான் காட்டுறேன் பாருங்கள், ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். 9 லிங்கங்க. நான் சொன்ன மாதிரி 9 லிங்கமும் பைரவர் அவரை சிலையிலேயே இருக்குங்க. 9 லிங்கமும் இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது நேரில் போய் பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள். இந்த மெயின் விக்கிரகத்தை சுற்றியே பைரவரை 9 அவதாரத்தையும் வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. ஆமாங்க, ஒரு பைரவருக்கு இடத்துக்கு போகலாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. 9 பைரவர் ஒரே இடத்துல, அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களே அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணுறாங்க. ஆமாங்க, நீங்களே விக்கிரகத்தை தொட்டு நீங்கள் கொண்டு போன பூஜை சாமானை வச்சு பூஜை பண்ணலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். விக்கிரகம் ஒவ்வொன்றும் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆமாங்க, ஒவ்வொன்றுமே தரமாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒரு விக்கிரக கோயிலுக்கு போயிட்டு நம்ம பைரவர் கோயில் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் 9 அவதாரத்துக்குள்ள சிலையுமே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க. இதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். இதுக்கு எதிர்க்கே பார்த்திங்கன்னா வராகி அம்மன் கோயிலும் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, வராகி அம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா. வராகி அம்மன் சொல்லுமே சூப்பராக இருக்குங்க. இந்த வராகி அம்மன் சிலையை சுற்றியுமே வராகியோட 9 அவதாரத்தையும் வச்சுருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சிலையாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா. சுற்றி அவங்க வராகி அம்மனோட 9 ஒரே ஒரு வராகி அம்மன் இருக்க இடத்துக்கு போனாலுமே பெருமைன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம், பார்ப்போம்.